பொறுப்பு வரலைன்னு இன்னும் கூப்பாடு ஆனா போட்டு. திமுகவுல தான் வந்து குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொறுப்புகள் அதெல்லாம் நாங்க கொடுப்போம், குடும்பத்துல கொடுப்போம். உண்மையா இருப்பான், நேசிப்பான், கட்சியை நேசிப்பான், அவன் அனுபவிச்சிருக்கான், அதனால அவன் அதை பண்ணுவோம். நாங்க யாருகிட்டையும் அந்த காசு வாங்கிட்டு தொண்டர்கள் பண்ணிட்டு இல்லாம திமுக வந்து உருவாக்கி இருக்காது இல்லையா? அந்த தொண்டனை கூப்பிட்டு ஒரு சீட்டு அது கொடுக்கலாம். தொண்டர்களை கூப்பிட்டு சீட்டு கொடுக்காம அப்புறம் என்ன கோடீஸ்வரன்? நாங்க என்ன மிட்டாமிராசு கட்சியா? காங்கிரஸ் தான் அந்த காலத்துல, உனக்கெல்லாம் தெரியாது, அந்த காலத்துல காங்கிரஸ்ல சீட்டெல்லாம் 57, 62 அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனுக்கு தான் சீட்டு, ஏழை வாழைகளுக்கெல்லாம் சீட்டு வராது. ஆனா கட்சி வந்து ஏழை பங்காளன் தான் காமராஜர். ஆனா அவர் சீட்டு கொடுக்கும்போது கோடீஸ்வரனுக்கு தான் சீட்டு. நீங்களும் அவங்க கூட தானே இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்ப நாங்க அவங்களோட இதுதானே அவங்களோட நாங்க கூட்டணி வைக்கல. எங்க கட்சியில அவங்களையெல்லாம் வளர்த்துருக்கோம். எங்க கட்சியில பணக்காரனா வரல, ஏழையா வந்தவனை நாங்க பணக்காரனை ஆக்கிட்டோம். எங்க நாட்டுல ஏகப்பட்ட பணக்காரனை உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஒரு ஆளு 2 ஆளு இல்ல. ஏழை மக்கள் ஏழை மக்களாவே இருக்காங்களே.